Hi, welcome to VLearn. This is Pradesh. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எந்தவித அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பென்சிலில் மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து குவிக் செலெக்ஷன் டூல். ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ள கீபோர்டில் லெஃப்ட் சைடுனா டிக்ரீஸ் ஆகும், ரைட் சைடுனா இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால இந்த மாதிரி லேக் ஆகுது. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. செலெக்ஷனை டிசெலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா அது டிசெலக்ட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணோம். இங்கே வெளியே போயிடுச்சு. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே மாஸ்க் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஆட் லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இது செலக்ட் பண்ணியிருக்கிறது எப்படி நம்ம பார்க்குறதுனா இங்கே பின்னாடி பேக்ரவுண்ட் லேயரை ஒரு பிளாக்கில் வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை சாலிட் கலர் சூஸ் பண்ணுறேன், பிளாக் செலக்ட் பண்ணுறேன். இந்த லேயரை நான் கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். செலெக்ஷன் பாருங்கள், இப்படி அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு மாதிரி பிசுறாக இருக்குது. செலக்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரி பிக்சல் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ஸ்மூத் பண்ணுறது. இப்போது இந்த லேயரை நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இது வந்து பிஃபோர். இதை நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆஃப்டர். இப்போ இது எப்படி ஸ்மூத் பண்ணுறது பாருங்கள். இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த தம்ப்லைனை இதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிஃபைன் மாஸ்க் கொடுத்துட்டு இங்கே ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிற அளவுக்கு ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போது கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம செலக்ட் ஆகுது. இது போதும், ரொம்பவும் போகக்கூடாது. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இது பிஃபோர், இது ஆஃப்டர். எப்படி சூப்பராக நமக்கு ஸ்மூத் செலெக்ஷன் கிடச்சிருப்பாங்க. இது பிஃபோர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் ஆஃப்டர் பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்மூத் செலெக்ஷன் பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணணுமோ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். குவிக் செலெக்ஷனில் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மாஸ்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிஃபைன் மாஸ்க் ரைட் கிளிக் கொடுத்து ரிஃபைன் மாஸ்க் கொடுத்துட்டு ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கான்ட்ராஸ்ட்டாக நம்ம அந்த இமேஜ்லேருந்து பிக்சல் ரேட் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இது மூலிமா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஸ்மூத்தாக செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.